பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஆண்டவரிடத்தில் அன்பு வச்சா என்னையா கிடைக்கும்? இன்னைக்கு எத்தனையோ பேர் அன்பு அன்புன்னு சொல்லி என்ன கிடைக்குங்கிறோம். கடைசியில் அடி உதவி தான் கிடைக்கும். ஏன்னா எத்தனை பேர் அன்னைக்கு ஒரு அம்மா என்ன சொன்னாங்க, தருமபுரியில் இருக்கிறாங்க, பேர் சொல்லக்கூடாது, ஊட சொன்னாலும் பேரை சொல்லக்கூடாது. அந்த அம்மா இப்படி தான் சொன்னாங்க, பிரதர் நான் 2 குழந்தை இருக்கு, 2மே காலேஜ் படிக்கிற வயசுக்கு வந்துச்சு. ஒரு பையன் வேலை வைக்கிறான், பொண்ணு இன்னும் கல்லூரியில் படிக்கிறான். சரி சிஸ்டர் சொல்லுங்க. ஐயோ என் கதையை எப்படி சொல்லுவேன்? ஒரு காலத்தில் இவர் தான் வேணும், இவர் தான் வேணும், இவர் தான் அவர் நல்லவர் யார் சொன்னாலும் அவர் அன்பு எனக்கு தெரிஞ்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அன்பு எப்படி இருக்குது தெரியுமா? என் உடம்பெல்லாம் வீங்கி போயிருக்குன்னாங்க. ஏமாண்ணே விறகு கட்டை எடுத்து அடிக்கிறான், ஐயா விறகு கட்டை எடுத்து அடிக்கிறான். ஜெபம் பண்ணுங்க. அன்னைக்கு ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் ஆண்டவர்கிட்ட பிடிவாதமாக எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்டேன். 2 பிள்ளை பொண்ணு இருக்கு, 3வது பிள்ளை வேணும்னு ஆம்பளை பிள்ளை கேட்டேன். இப்போ அவன் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னை படுத்தாத வெட்கம் இல்லை. ஐயோ ஆண்டவர் கொடுத்ததை வாங்குறது எவ்வளோ பெருசு, அவருடைய அன்புக்கு நான் கேட்கப்படியாமல் போயிட்டேனேன்னாங்க. இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி தயவு செய்து தேடி எடுத்து ரோமருக்கு எழுதின நிருபத்தில், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை எல்லாரும் கையில் தேடி எடுப்பீங்களா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் கிடந்தே தயவாய் நிலைத்து, தாழ்மையில் கிடந்தே தயவாய் நிலைத்து, தேவனே உம்மை துதிப்பேன். தாழ்மையில் கிடந்தே தயவாய் நிலைத்து, தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. பலவீனனென்று தள்ளிவிடாமல், பலவீனன் என்று என்னை தள்ளிவிடாமல், வெள்ளத்தாரிடை கட்டினே. பலவீனன் என்று என்னை தள்ளிவிடாமல், வெள்ளத்தாரிடை கட்டினே, வெள்ளத்தாரிடை கட்டினே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே.
எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்லி, நான் எப்படி நன்றி சொல்வே. எல்லாம் எடுத்துருப்பீங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும், நல்லா கவனிங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம தீர்மானம் 1008 எடுப்போம். ஏன்னா நம்ம புது வருஷம் வந்தால் ஒரு தீர்மானம் எடுப்போம். 31ஆம் தேதி ராத்திரி எடுக்கிற தீர்மானம் 1ஆம் தேதி காலையில் மறந்து போகும். ஏன்னா தானியலா நம்ம தீர்மானம் எடுத்தால் அதிலே நிற்க. தானியல் என்ன தீர்மானம் எடுத்தான்? ஐயா, ராஜ போஜனம் எனக்கு வேணாம், எங்களுக்கு என்ன செய்யுங்க, மரக்கறியும் பருப்பும் கொடுங்க, வாங்க 10 நாள் கொஞ்சம் தவணை கொடுங்க, 2 பேரையும் ஒத்து பாருங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணுவோம். 10 நாள் கழித்து கூப்பிட்டு போனால் கறி தினம் பூரா சூம்பி போயிருக்கான், மரக்கறி தினம் பூரா எப்படி இருக்கான், புஷ்டியாக இருக்கிறான். எனக்கு கண்பாருடைய இன்றைக்கும் சொல்கிறேன், பிரியாணி 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 போறீங்களே, கடைசியில் பிரியாணி மாதிரி தான் நம்மளும் ஒட்டி போயிடுறோம். காய்கறியை நல்லா உபயோகப்படுத்துங்க, சாப்பிடுங்க. ஏன்னா கர்த்தர் படைத்தது எல்லாத்தையும் நமக்கு தான் கையெழுத்திருக்கார். தீர்மானங்கள் பல எடுக்கிறோம், ஆனால் இங்கே பார்க்கிறோம், அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி நம்ம தீர்மானம் எடுப்போம். அன்றைக்கெல்லாம் ஒரு அம்மா கல்யாணம் பண்ணி 3 குழந்தை வந்துருச்சு. இப்போ சொல்லுது, நான் முதலையே ஊழியத்துக்குன்னு என்னை சொன்னாங்க, ஆனால் இப்போ நான் தான் எனக்கு காலம் கடந்த பின்னாடி என்ன பேச்சு, வரணும்னா அன்னைக்கே வந்திருக்கணும். காலங்கள் கடந்து போனதே அறிந்து கொள்ளாமல் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. காலங்கள் கடந்து போனதே ஏசையா அறிந்து கொள்ளாமல் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த துரோகங்கள் கொஞ்சம் அல்லவே, நான் செய்த பாவங்கள் கொஞ்சம் அல்லவே. பரலோக தேவனே பார்வோற்றும் ராஜனே, பரலோக தேவனே பார்வோற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன், இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன், இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். காலங்கள் கடந்து போனதே ஏசையா அறிந்து கொள்ளாமல் வீணானதே, உம்மை அறிந்து கொள்ளாமல் வாழ்க்கை வீணானதே. பரலோக தேவனே பார்வோற்றும் ராஜனே, பரலோக தேவனே பார்வோற்றும் ராஜனே, இனி நான் உம்மை விட மாட்டேன், இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன், இந்த பாவினா இனிமேலும் உம்மை விட மாட்டேன். ஐயா, காலம் கடந்து போன பின்னாடி என்ன செய்யக்கூடாது, புலம்பி பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னேன், இப்போ பேசி என்ன பண்ண, அன்னைக்கே நினைஞ்சிருக்கணும், ஒப்பு கொடுத்துருக்கணும். எனக்கு கண்பானவர்களே நல்ல கவனிங்க, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி. அதான் நான் சொன்னேன், நம்ம தீர்மானம் எப்போ வேணாலும் போடுவோம். ஒருத்தர் அன்னைக்கு சொன்னார், பிரதர் நான் ஊழியத்துக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன் பிரதர். அப்போ என்னாச்சு பிரச்சனை? எங்கள் அப்பா சொன்னார், என்ன சொன்னார், கல்யாணம் பண்ணிட்டு போடா. கல்யாணம் சரி பண்ணிட்டு போகணுன்னு பார்த்தேன், 1 வருஷம் யுத்தத்துக்கு போகவே கூடாது, கல்யாணம் பண்ண வேண்டாங்க. அதுக்குள்ளே என்னஞ்சிடுச்சு, ஒரு குவா வந்துட்டு உடனே ஒய்ஃப் சொன்னா, இந்த குழந்தைய மட்டும் கொஞ்சம் கையில் தூக்குறாலும் கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் இருங்க, அப்புறம் போங்கன்னா. அதுக்குள்ளே 2வது குவா வந்துடுச்சு. வேறு என்ன செய்ய?
எனக்கு அன்பானவர்களே, காலம் இருக்கும் போதே இல்லையா, காண பொழுதினில் காயம் மறைந்து போ, காலம் இருக்கை சீலமதாக குணப்பட்டு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, குணப்பட்டு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்பட்டு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்பட்டு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்பட்டு பாவி. கர்த்தனை நீ மறந்தாய், பாவ கற்பனையை துறந்தாய், கர்த்தனை நீ மறந்தாய், பாவ கற்பனையை துறந்தாய், பக்தி உண்மை தெரிந்தாய், பொல்ல பாவ வழி தெரிந்தாய், பக்தி உண்மை தெரிந்தாய், பொல்ல பாவ வழி தெரிந்தாய், புத்தி கட்ட ஆட்டை குட்டியை ஓடிமா, புத்தமமை பல கத்தி அழைக்கிறார், குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி, தேவ கோபம் வரும் மேவி, இப்போ குணப்படு பாவி. பாடிக்கிட்ட போனால் செய்தி சொல்ல முடியாது. ஏன்னா அநேகர் பாட்டில் தான் விழுந்து கிடக்குங்க. நிச்சயமாக பாட்டும் மனிதனை உருவாக்கும். ஏன்னா எப்போல்லாம் பாடணும், சந்தோஷமாக இருக்கும்போது சங்கீதம் பாட வேண்டியதான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம். இங்கே பார்க்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்று அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க. ஒரு சமயத்தில் அகஸ்டின் ஜோகுமார் சொன்ன சாட்சி. ஏன்னா அவர் எப்பவும் 120 நாடுகளுக்கு மேலே ஓடிப்போய் 78 வயசானாலும் இன்னும் கத்துறவர் பெரிய ஸ்பீக்கர். அவர் இடக்கெல்லாம் நம்ம கிட்டத்தில் கூட நிற்க மாட்டோம். அந்த அளவுக்கு சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிற ஒரு மனிதன். அவர் ஒரு சமயத்தில் பீகார்லேருந்து கன்னியாகுமரி மீட்டிங் வந்துக்கிட்டு இருந்தாராம். வந்துக்கிட்டு இருக்கும்போது சென்னைக்கு வந்திருக்கும்போது சென்ட்ரலுக்கு வராரு. வரும்போது ஆண்டவர் சத்தம் கேட்டுச்சான், இப்போ ட்ரெயின் நிற்க போகுது. ஆமாம், நீ நிற்கிறதுக்கு நேரம் ஒரு ஆள் நிற்பார், கண்ணீரோடு நிற்பார், அவர்கிட்ட உன் கையில் இருக்கிற காசெல்லாம் அப்படியே கொடுனாராம். நாமளாக தான் என்ன சொல்லியிருப்போம், ஆண்டவரே நான் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகணும் கன்னியாகுமரிக்கு, இருக்கிற காசை கொடுத்தா நான் எப்படி போக? ஒன்றுமே பேசலை. இவர் வண்டி நின்றுச்சு, கரெக்டாக இறங்கினார். அவர் நின்றுக்கிட்டு இருந்தார். அவரே சொன்ன சாட்சி. நான் டிவிலையும் அவர் சீடிலையும் கேட்டதான், அப்படியே தான் சொல்கிறேன். அவர் ட்ரெயின் நின்ன உடனே இவர் இறங்கினார், கையில் இருக்கிற அவ்வளவு காசையும் கொடுத்துட்டாரு. அவர் உடனே வாங்கி படக்குன்னு காணிக்க எண்ணினார். இவர் சொன்னார், என்னடா அது வம்பா இருக்குது, காணிக்கை கொடுத்தா உடனே எண்ணி பார்க்குறாரு. எண்ணி பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னாராம், அண்ணே ஆண்டவர் தான் உங்களை அனுப்பியிருக்காரு. என்னப்பா என்ன விஷயம்னாராம். அழுதாராம். அதான் கையில் பணம் கொடுத்துருக்கல, எதுக்கு அழுகிற விஷயத்த சொல்லுனாராம். என் மனைவி இறந்து போயிட்டா, 2 பிள்ளைங்க இருக்க, சின்ன சின்ன குழந்தைய. நான் அங்கங்கே போய் சுவிசேஷம் ஏதோ என்னால் முடிஞ்ச வச்சு அறிவிக்கிறவன். கிட்டத்தட்ட 6 மாதம் வாடகை கொடுக்கலை. இதுக்கு மேலேண்ணா வீட்டுக்காரன் சொல்கிறான், நாளைக்கு வரலன்னா எல்லாத்தையும் தூக்கி வெளியே எறிஞ்சிடுவேன்டான். இதுக்கு மத்தியில் சின்ன பிள்ளைகளை தூக்கி எறிய மாட்டான், ஏன்னா மனுஷன் தானே. நாம் இருந்தால் கண்டிப்பாக எல்லாத்தையும் வெளியே வச்சுலான்ட்டு பிள்ளைய தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு எங்கேயாவது போவோன்னு சொல்லி மனம் வெறுத்து போய் வந்தேன். இங்கே நின்றுக்கிட்டு இருக்க இந்த ட்ரெயினில் ஏறுவோன்னு நினைக்கிறக்குள்ள நீங்கள் கையில் கொண்டாந்து கொடுத்து இது எண்ணி பார்த்தா 6 மாதம் வாடகைக்கு இருக்குது. அதே சமயத்தில் 1 மாதம் சாப்பாட்டுக்கு தேவையானது இருக்குது அப்படின்னாலாம். எனக்கு கண்பானவளே, அவர் காண்கிற தேவன். இவர் கொடுத்துட்டு அப்படியே நடந்தார், அவரும் நடந்தார். இப்போ இவர் நிலைமை பரிதாபம். கையில் இருந்தாலும் என்ன செஞ்சாச்சு, ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு கொடுத்தாச்சு.
இப்போ இனிமேல் போயாகணும், கன்னியாகுமரிக்கு மீட்டிங் போயாகணும். இவர் பெட்டி தூக்கிட்டு ஏதோ யோசிச்சுட்டு வரார். அப்போ ஒருத்தர் வந்தாராம், அண்ணே வாங்க வாங்க, எங்கே போகணும்? ஆமாம், நீங்கள் போகிற இடம் தெரியாதா? கன்னியாகுமரி தானே போறீங்க, கன்வென்ஷன் நோட்டீஸை பார்த்தேன், வாங்க. நான் ஃப்ளைட் ஏற்றி விட வந்திருந்தேன். அப்படியே அங்கேருந்து வந்தவங்கள ட்ரெயினில் இங்கே ஒரு 2 பேரை ஏற்றி விட இருந்துச்சு, அவங்களே ஏற்றி விட்டு போகிறேன். இப்போ பெஞ்சு காரு தனியாக நான் மட்டும் போகிறேன். கூட நல்லபடியாக ஆண்டவர் கொடுத்தார், வாங்க பேசிக்கிட்டே போவோம். ஒரு காசு கையிலேருந்து நீங்கள் செலவழிக்கக்கூடாது, எல்லாம் நான் தானே. சாப்பாடுற வட்டியிலேருந்து ராத்திரி முழுக்க எந்தெந்த இடத்துல நிப்பாட்டணுமோ எல்லாம் வாங்கி கொடுத்து காலையில் கொண்டாந்து கன்னியாகுமரியில் விட்டாராம். எனக்கு அன்பானுள்ளே, அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருப்போம்னா சகல காரியம் இப்படித்தான் நடக்கும், நன்மைக்கு எதுவாக தான் நடக்கும். ஒரு சமயத்தில் ஒரு மிலிட்ரி மேன், அவர் ஆண்டவர் அறிஞ்சவர், ஆனால் படிப்பு ரொம்ப கிடையாது. இவர் இங்கே வந்த சமயத்தில் ஒரு போதகர் அவருக்கு சத்தியத்தை சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்துட்டார். ஞானஸ்தானம் கொடுத்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார், ஒரு பேரையும் மாற்றி வச்சு விட்டார். உடனே இவர் அங்கே போனார். கொஞ்ச நாள் அப்படி இருக்கும்போது இவருக்கு இங்கே உள்ள சபை விசுவாசி ஒரு லெட்டர் எழுதினார். அப்போ சொன்னாங்க, அதான் ஞானஸ்தான பேர் இருக்குல்ல, அதை போடியாண்டாங்க. உடனே சந்தோஷத்தோட ஞானஸ்தான பேரில் லெட்டர் எழுதி அடிக்கடி ஒரு 2 மாதத்துக்கு ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு லெட்டர் வரும். இந்த லெட்டரை பார்த்த அந்த மிலிட்ரி கேம்பில் இவருக்கு வேறு பேரில் இல்லை லெட்டர் வருது. இவன் இங்கே கொடுத்துருக்க பேர் வேறு, வர்ற லெட்டரும் பேர் வேறு. ஆகையினால இவன் மேலே தேசத்துறை வழக்க போடணும், ஏதோ சம்திங் ராங், ஏன்னா ஏதோ தவறு நடக்க போகுது அப்படின்னு சொல்லி மேலதிகாரிகிட்ட சொல்லிட்டாங்க. இவரை கூப்பிட்டு என்கொயரிக்கு வச்சாங்க. இவருக்கு தமிழ் தெரியும், ஹிந்தி ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஹிந்தி படிச்சுக்கிறதுக்கு உடனே முடியாது, ஆனால் போனால் படிச்சுக்கலாம். ஒரே ஒரு வார்த்தை தெரிஞ்சால் போதும், ஏ கியாக அப்படின்னா போதும். இது என்ன எல்லாத்தையும் சொல்லிடுவான், ஏ கடிக ஏ காடிக எல்லாம் சொல்லுவான். அதனால் ஒரு வார்த்தை தெரிஞ்சால் போதும். இவன் போய் ஹிந்தி தெரியாது, அங்கே மிலிட்ரி இருந்தார், பழகிக்கிட்டார் கொஞ்சம் கொஞ்சம். ஆனால் அவங்க இருக்கிறது பேசுகிற அளவுக்கு நம்ம பேச முடியாது. ஏன்னா நம்ம சொல்லுவோம் துமாரா நாம் கேகமோ, அப்படி கிடையாது. கிராமர் படி ஆப்கா நாம் கேக, தங்களுடைய பெயர் என்ன, அப்படி தான் கேட்கணும். ஏன்னா பெண்பால்னால் நம்ம வர்றதுனால மே கம்மின் ப்ளீஸ் மொட்டையாக கேட்போம். ஆனால் ஹிந்தியில் அப்படி இல்லை, மே கம்மின் சாருங்கிற ஆம்பளையாக இருந்தால். ஆனால் அங்கேயும் ஹிந்தியில் இருக்குது மே கம்மின் அந்தர்மே சக்தாகும் ஆணாக இருந்தா, அந்தர்மே சக்தியும் பெண்ணாக இருந்தா. எல்லாத்துக்கும் மொழியிலே வித்தியாசம் இருக்குது. எனக்கு அன்பானவர்களே, இவர் இந்த லெட்டரை பார்த்து இவனுக்கு பிடிக்காதவங்களாம் கொஞ்சம் பேர் இவன் மேலே எழுப்பி பெட்டிஷன் போட்டாங்க. இவர் மேலே என்கொயரி ஆயிடுச்சு. இவர் பார்த்தார், என்னடா இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்து வேலைக்கு சேர்ந்தோம், ஒரு லெட்ரு வந்ததுலேருந்து ஆண்டவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்தது தப்பாக போச்சா, இது ஒரு பேர் வந்து பெரிய குற்றம்னு என்கொயரி வந்துச்சா. ராத்திரி 3 நாளாக உபவாசத்தில் உட்காந்துட்டார். உட்காந்துட்டு என்கொயரிக்கு போகிறாரு. அங்கே போனால் ஒரு அபிஷேகம் வருது. எப்படி தாவீதுக்கு கோலியாத்துக்கிட்ட போகும்போது அபிஷேகம் வந்துச்சு, அது மாதிரி வந்துச்சு. இவருக்கே தெரியாது என்ன பேசுகிறேன்னு, பியூர் ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்கார். இப்படி நான் போன இடத்துல ரட்சிக்கப்பட்டேன், அங்கே ஞானஸ்தானம் எடுத்தாங்க, எனக்கு ஒரு பேரை மாற்றிட்டாங்க, அதில் எங்கள் ஊரில் இருந்து அனுப்பிடுறாங்க, வேற ஒன்று. அவங்க கேட்டால் ரட்சிப்புனா என்ன, ரட்சிப்புனா என்ன? எனக்கு அன்பானுடைய நாம பாடுறோம் இல்லையா, எல்லாத்துக்கும் பாட்டு வச்சிருவோம். ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே, அடைக்கலமே உம்மதடிமை நானே, ஆற்பெறி பேரே அகமகிழ்ந்து கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேரே. போதித்து நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, என்னை என்று போதித்து நடத்துபவரே, கண்ணில் வைத்து ஆலோசனை சொல்லுபவரே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே, அடைக்கலமே உமதடிமை நானே, ஆக்கதி பேரே
மகிழ்ந்து கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேன். பாவங்களை ஐயா பாவங்களை பாராதலை பற்றி கொண்டீரே, சாமங்களை நீக்கி சுத்த உள்ளங்கள் நீரே. பாவங்களை பாராதலை பற்றி கொண்டீரே, சாமங்களை நீக்கி சுத்த உள்ளங்கள் நீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவியை தாங்க செய்தீரே. ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவியை தாங்க செய்தீரே. ஆடை கண்ணவே உம்மதடி வைத்தானே, ஆற்பதி பேரே அக மகிழ்ந்து கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஐயா நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே, அம்மா நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. இவர் சொன்னார், ஐயா ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிப்பு நான் இல்லைப்பா கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டார். நான் இப்படித்தான் ஒன்றுக்கு உதவாதான் நான் கிடந்தேன். இயேசு என்னை தொட்டார், அவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், கதறின்னு கிடந்தேன், இந்த வேலையை கொடுத்தாரு. வேற நான் எங்கேயும் போனதில்லையா, எனக்கு அதுதான் தெரியும்ண்ணா. அவங்க கேட்டான், இத்தனை வருஷமாக இருக்க? அதனால் நான் 15 வருஷமாக இங்கே இருக்கேன். அப்போ இதே இதில் இருக்கியா? சரி, எனக்கு என்கொயரி விளங்கிருச்சு, நீ போகலாம் அப்படின்ட்டார். இவர் போயிட்டார். வெளியே இருந்தவெல்லாம் பார்த்தான், அடுத்து என்ன வரப்போகுது, டெர்மினேஷன் வரப்போகுது, துரத்த போகிறாங்கன்னா. 3 நாள் கழித்து பார்த்தா ப்ரமோஷன் வந்துச்சு. ஏன்னா கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிக்கிறவர். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் கடைசி முதல் வசனத்தில் கடைசியில் பார்க்கிறோம், காரியம் மாறுதலாய் முடிந்ததான். ஏன்னா ஒரு பக்கம் எஸ்தர் தெய்வமேன்னு கதறிட்டு இருக்கா, ஒரு பக்கம் மொர்தெக்காய் எல்லாத்தையும் கிழிச்சு போட்டு போய்கிட்டு இருக்கா, இன்னொரு பக்கம் வேக வேகமாக எழுதின கடிதம் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இத்தனை கனவில் கர்த்தர் காரியத்தையே மாற்றிட்டார். ஏன்னா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டாள், அவரிடத்தில் அன்பு கூர்ந்தாள், சகலமும் நன்மைக்கு எதுவாக தரணுச்சு. என்னைக்கு அழிக்கப்படணும்னு இருந்துச்சு அன்னைக்கு தான் அவங்களுக்கு கொண்டாட்டம் வந்துச்சு. தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷப்படுறீங்க. ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? தினம் வருவதற்கு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஸ்பெண்ட் 4,000 above 4,000 without a recording. Not only that, each and every day the program will continuously come to your house. Will you please put in your personal and common prayer? அது மட்டும் இல்லை, எங்கள் சபையை வந்து பாருங்கள், totally both the family also a blind people are attending in the church. Whenever you have a time, will you please come and participate in our worship? I am wholeheartedly welcome to anyone. First, you will try to make a phone call first of all. ஏன்னா நீங்கள் அலைஞ்சிடக்கூடாது. வரும் முன்னாடி சொல்லுங்கள், நானே உங்களை வந்து கூப்பிட்டு வரக்கு இருப்பேன். வாங்க வந்து பாருங்கள். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் நல்ல வர்றவங்களுக்கு ஒரு ஆகாரம் கொடுக்க உதவலாம், கூட்டிகிட்டு வரதுக்கு உதவலாம். ஏன் 2 கண்ணு தெரியாமங்களுக்கு கண்ணா உதவுற ஊன்றுவலுக்கு உதவலாம். எத்தனையோ பேருக்கு போடுறதுக்கு உருப்படியாக சட்டை இல்லாமல் இன்றைக்கி ரோட்டில் நிற்கிறாங்க சாலை ஓரத்தில். இவர்களுக்கு நல்ல துணிமணிகள் கொடுக்க உதவலாம். இப்போ கூட தாய்மார்களுக்காக, பார்வையில்லாத தாய்மார்கள், இவர்களுக்காக ஒரு தங்குமிடம் அமைத்து வர்றோம் எங்கள் ஆலயத்துக்குள்ளேயே, திருநெல்வேலி ஆலயத்துக்குள்ளே. எனக்கு ஒரு ஆசை, ஒரு 700-800 சதுரடி வச்சு நல்லா அவங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்து எல்லாம் வச்சு கட்டிட மாட்டோமான்னு. ஏன்னா நான் கடந்து போகலாம், அவங்க என்றைக்கு இருக்கிறவங்க என்ன செய்யணும், வருங்கால சந்ததிக்கு அது பிரயோஜனப்படணும். அதனால் அது செஞ்சுக்கிட்டு வரோம். ஒரு சதுரடி 2,300. கர்த்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தால் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கேட்கலாம் எப்படி தொடர்பு கொள்ள. இதில் 2 நம்பர் வரும், ஜிபே, ஃபோன்பே. ஒருவேளை
ஐயா எனக்கு கணக்கு வைக்கிற மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட தயவுசெய்து கேளுங்க, அதற்குன்னு ஒரு தனி அக்கௌண்ட் நம்பர் இருக்குது, தருகிறேன். நீங்கள் அதன் வழியாய் வரி விலக்குக்கான காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொல்வேன். உங்கள் பகுதியில் இதை போல் ஒரு கன்வென்ஷன் நடத்தணும்னு விரும்புனீங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளில் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்குங்கிறத எத்தனை சாட்சிகள் மூலமாக இருந்திருக்கிறோம். ஆனால் நாங்கள் இன்னும் இடத்தில் அன்பு கூறுகிறோமா? இந்த நாளில் இருந்து உலகத்தின் அன்பு அல்ல, இது கடைசி வரை நம்ம காக்கும் அன்பு. அந்த அன்பை உண்மையில வைக்க எனக்கும் எங்களுக்கும் பலன் தார். இந்த நாளிலே பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒருவருமே இல்லையே என்று ஆறுதலற்று தனித்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அன்பு தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் தீரட்டும், வியாதிகள் மறையட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.